ஒரு காட்டில் ஒரு யானை இருந்துச்சு. அந்த யானைக்கு இந்த காட்டில் நான் தான் பலசாலி, மித்தவங்கெல்லாம் என் காலுக்கு கீழே அப்படின்னு ஒரு கர்வம் இருந்துச்சு. வழியில் போகிற எல்லா இடங்களையும் துன்புறுத்திச்சு. சேத்துல தள்ளி விட்டு அசிங்கப்படுத்தி அலைய வச்சுட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் ஒரு எறும்பை தள்ளி விட்டு அதை உணவுப் பொருளை வீணாக வச்சுச்சு. அப்போ எறும்பு அழுதுகிட்டே இருந்துச்சு. அப்போ அதே எறும்பு ஒரு செடியிலேருந்து அதை மூக்கோலைய உறிஞ்சி விளையாடி அதை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அந்த எறும்போட புட்டில் போய் தண்ணி ஊற்றுறது, இப்படி எறும்பு ரொம்ப தொந்தரவு பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருந்துச்சு. அப்போ நான் எறும்பு அதுக்கு பாடம் புகுத்தணுன்னு அதோட வாய்க்குள்ளே போயிடுச்சு. அந்த யானை வாய்க்குள்ளே போனோன்னே அந்த தும்பிக்கையை நல்லா கடிக்க ஆரம்பிச்சுன்னு யானைக்கு ஒரே வழி ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. யானையால் முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அப்போ எறும்பு வெளியே வந்து, இது யானையே உனக்கு புரிஞ்சிச்சா, நீ இப்போ உடம்புல பெரியவன் நான் சிறியவன்ற கர்வமெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் வழி ஒன்றுதான். வழி இருக்கிறவன் ரொம்ப கஷ்டப்படுவான், வழி இல்லாத சந்தோஷம் இருப்பார். வழி கொடுக்குறவனும் கஷ்டப்பட்டாதான் அவனோட வழி என்னன்னு புரியும் அப்படின்னதுக்கு யானை வந்து, எனக்கு புரிஞ்சது எல்லாருக்கும் வழி சமம்தான், உருவத்தில் நான் பெரியவன் நீ பெரியவன்றதில்லை, எல்லாரும் சமம், எல்லாருக்கும் வழி உண்மைதான், என்னை மன்னிச்சிடியணும்னு சொல்லிச்சா. ஒரு அர்த்தம் என்னன்னா, எல்லாரும் எல்லாத்திலும் சமம், எந்த ஒரு ஏற்றத்தாலும் இல்லை, அனைவரும் சமம்.